இவரை காணோம்? எங்க போயிருப்பாரு? அதுவும் இவ்ளோ சீக்கிரம். உள்ள எங்கேயோ இருப்பாரோ? எங்க போயிருப்பாங்க? அந்த ரூம்ல தூங்குறாரோ? எங்க காணோம்? என்ன நாட் ரீச்சபிள்னு வருது? என்னம்மா போன கையில வச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சித்தப்பா, அவங்கள காணோம் சித்தப்பா. வெளியே எங்கேயாவது போயிருப்பாமா? சித்தப்பா, அந்த மாயா உமாவையும் காணோம். அவங்க போன் வேற நாட் ரீச்சபிள்னே வருது. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி வா, ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம். அத்தை, அப்புறமா சொல்லிக்கலாம். வா போலாம். வாமா போலாம். அக்கா, மாலையை பூஜை பண்ண கொடுத்துட்டேன். நான் போய் அவரை அழைச்சிட்டு வரேன். நீங்க போய் போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வாங்க. சரியா? போயிட்டு வா. போன் பேசிட்டு வரேன்னு போனவன் எங்க போனா? என்ன யாரையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னையா மொழியே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா? மேடம், என்ன மேடம்? சின்னதா ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். தப்பா? என்ன தப்பு? பேட்டரிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், இது உனக்கு சின்ன தப்பா? யோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்து பேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கேமராக்கு எது முக்கியம்னு தெரியாதா உனக்கு? இதுல இவர் வேற சினிமாக்கு போய் பிஸியா ஓர கட்ட போறாரா? மூஞ்சிய பாரு. கோபப்படாதீங்க மேடம். என் ஹஸ்பண்ட் பேட்டரி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும் மேடம். இப்ப அவன் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னிடுவேன். மேடம், போன் பண்ணு. இதை உடனே பண்றேன் மேடம். என்னங்க, வாங்க. எங்க? மாலைய பூஜை பண்ண கொடுத்துருக்கேன். ஐயர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து அதை வாங்கி என் கழுத்துல போட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். போ. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். வாங்க, நீங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. போட்டோகிராஃபர் எங்க? அதுலதான் ஒரு சிக்கல். என்ன? அம்மா வர அவசரத்துல பேட்டரி மறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாலையை கொடுத்துருவாரு. அவரும் என் கழுத்துல போட்டுருவாரு. வீடியோ எடுக்கலன்னு நம்ம ஆதாரத்துக்கு என்ன பண்றது? பேட்டரி 10 நிமிஷத்துல வந்துருமா? அது வரைக்கும் எப்படியாவது சமாளி. நான் அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வர பாக்குறேன். சீக்கிரம். ராமா போற்று, ராமா போற்று. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். என்னையா ஆச்சு? ரிங் போகுது மேடம், எடுக்க மாட்டேங்கிறான். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பைக்ல வந்துட்டு இருக்கான் போல. வந்துடும் மேடம். நீ மறுபடியும் திரும்ப அவனுக்கு கால் பண்ணு. டேய், எங்கடா இருக்க? நான் இதோ பக்கத்துல வந்துட்டு இருக்கேனே. சீக்கிரம் வாடா. சரி, நான் வந்துறேன். சரி சரி, இதோ பக்கத்துல வந்துட்டான் மேடம். வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, சார் சார், பாத்து பாத்து. எழுந்திரியா, எழுந்திரியா, மா, எழுந்திரியா. பாத்து பாத்து போக கூடாதா சார்?
கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணுங்க, அதனால தான். அது சரி, அதுக்குன்னு உங்க உசுர முக்கியம் இல்லையா? இப்போ ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸுங்க. ம், பார்த்து பார்த்து சரிங்க போங்க. சரிங்க. வேலை அவகள்தான் இருக்குமோ? சார், இது உங்களோடதா? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இதை கொடுக்க தான் அவசரமாக போயிட்டுருக்கேன். ம், ஆ, அர்ஜென்ட்டாக இன்னைக்கு கல்யாணம்னு நேற்றே புக் பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் போகிற அவசரத்தில் மறந்து வச்சுட்டு போயிட்டார் மேடம். இங்கே பக்கத்தில் தான் அம்மன் கோயிலில் கல்யாணம். நான் சீக்கிரமாக போகலைன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனையாயிரும். நான் வரேங்க. ம், சரி. அமுதா வா அத்தா. இப்பதான் மாணிக்க சொன்னா. அவனும் பக்கத்துல எல்லாம் பாத்துட்டு இல்லன்னு சொல்றான். நீ போனது என்னாச்சு? நானும் பார்த்துட்டேன் அத்தை. எங்கேயுமே இல்ல. ஐயோ, போய் தொலைஞ்சா? என்னமாச்சு? திரும்பவும் நாட் ரீச்சபிள்னு வருது சித்தப்பா. எனக்கு என்னவோ குழப்பமாவே இருக்குதே. என்னத்தா பண்ற? நெட் ஆன் பண்ணி பாக்குறேன் சித்தப்பா. சித்தப்பா, அவங்கதான் ஏதோ ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆடியோவா? பாரு, கேளு. அமுதா, உன்கிட்ட சொல்லாம மாயாவோட நான் கோவிலுக்கு வந்துட்டேன். அவ அங்க வச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லிருக்கா. காலையில நான் கிளம்பும் போது தலையில இடிச்சுக்கிட்டேன். ஏதோ அபசகுண மாதிரி பட்டுச்சு. அதான் நான் உனக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன். சித்தப்பா, அவ கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. இவ்வளவு மன்னிப்பு கேக்குறதாவது. சித்தப்பா, நான் உடனே போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடா. ஓ, என்னடா இது? என்ன இன்னும் ஆளையே காணும். ச்சே. முறைக்காதீங்க மேடம், இதை வந்துருவான். ஐயோ, பூஜை முடிஞ்சிடுச்சே. சாமி இப்ப மாலை கொடுத்து போட சொல்லுவாரே. போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போன அக்காவை காணுமே. சாமி, ஒரு 5 நிமிஷம். எதுக்கு 5 நிமிஷம்? அதான் சாமி பூஜையெல்லாம் முடிச்சிட்டாருல. நான் உன் கழுத்துல மாலை போடுறேன். நீ மன்னிப்பு கேட்டு கிளம்பு. இல்லங்க, ஒரு 5 நிமிஷம். அவங்களும் வந்துட்டுமே. யாரு? அதாங்க உமா அக்கா. அவ எதுக்கு வரணும்? சாமி, ஒரு 5 நிமிஷம் சாமி. உனக்கு தெரிஞ்சவா போல. அவங்களும் வரட்டுமே, 5 நிமிஷம் தானே. ஆமாங்க, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். ஏய், என்னையாச்சு? 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொன்ன. இப்போ வந்துருவாங்க. இன்னும் ஆளை காணோம். வந்துட்டு எப்போ? மேடம். இத பாருங்க, நான் வந்துட்டேன் மேடம்.
டேய் சீக்கிரம் வாடா வாடா. இந்தாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிண்ணா. ஏய் உன் நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கோ. முதல்ல பேட்டரியை போட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு சீக்கிரமா உள்ள வா. சரிங்க மேடம். வந்து ஓரமா நின்னு வீடியோ எடு, புரியுதா? பண்ணிடுறேன் மேடம். சரி வரண்ணா. சரி சரி நீ கிளம்பு. இதோ வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? எல்லாம் பக்கா. அங்க பாரு. சாமி, இப்ப அவர் கையில மாலை கொடுங்க சாமி. என்ன நடக்குதுங்க? அமுதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அமுதா, ஒண்ணும் இல்ல. இவ என்கிட்ட கோவில்ல மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொன்னா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன். அதெல்லாம் சரிங்க. அதுக்கு எதுக்கு இவ கழுத்துல மாலையை போட போறிய? அமுதா, இவ கடைசி ஆசையா என்கிட்ட கேட்டா. சரி எப்படியோ ஒழிஞ்சு போட்டுமே, நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரணும்னு தான் இதுக்கு சம்மதிச்சேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் எங்க உங்களை சந்தேகப்பட போறேன்? என் சந்தேகமே இவன் மேலதான். ஐயோ அமுதா, அவர் சொல்றதுதான் உண்மை. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கதான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவர் கையால தாலி வாங்குற பாக்கியம் தான் எனக்கு இல்ல. அதான் இந்த மாலையாவது என் கழுத்துல போட சொல்லலான்னு. மத்தபடி எந்த தப்பான எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. ஆமா அமுதா, அதனாலதான் மாயா உன் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்தா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நிஜமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இத உங்ககிட்ட சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் அவரை நான் யார்கிட்டயுமே சொல்லாம தனியா கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் அமுதா, இது என்னோட கடைசி ஆசை. அவரை என் கழுத்துல மாலை போட சொல்லுங்க. நான் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே போயிடுறேன். நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே அவர்கிட்ட கேளுங்க. நான் என் லக்கேஜ கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா அமுதா, போனா போது ஒரு மாலை தானே. ஆமா அமுதா. எங்க நீங்க போடுங்க. இல்லங்க, இதுல எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு.
வீடியோ எடுத்துட்டு இருக்க? ஏய் சொல்றா. ஓச்சு. ஏய் எத வீடியோ எடுக்கிற? மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. கல்யாணம்னு சொன்னாங்க மேடம். என்ன கல்யாணம்? அது அவங்க அவரு சீதாராமன் கல்யாணத்தை சொல்றாரு. நாங்க எதையும் படம் பிடிக்க சொல்லலையே. டேய் ஒழுங்கு மரியாதையா இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? டேய் சொல்றா. சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். இவங்க தான் நேற்று எனக்கு பணத்தை கொடுத்து நாளைக்கு கல்யாணம் வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தா கல்யாணம் இல்லை, நாங்கள் 2 பேரும் மாலை மாற்றிக்க போகிறோம்னு மாற்றி சொன்னாங்க. நான் வேற காசை வாங்கிட்டேன். சொன்னதை செய்வோமேன்னு இதை எடுத்தேன். சத்தியமாக வேற என்ன எதுன்னு தெரியாதுங்க. அதுல இருக்க சிப் எடு. இந்தாங்க மேடம். என்னைக்கும் செய்யற வேலைக்கு உண்மையா இரு. போ. காலையில முழிச்ச மொழியே சரியில்லை. ஏங்க இவங்களை நம்பிதான் வந்தியலா? அந்த மாலையை கொடுங்க. ஓச்சு. என்ன மாலைக்குள்ள தாலிய மறைச்சு வச்சு இத உங்க கையால போட வச்சு அத படம் பிடிச்சு ஆதாரமாக்கி உங்க கையால தாலி வாங்கின மாதிரி செட்டப் பண்ணி என்ன தோக்கடிக்க பாக்குறான். ஏண்டி நீ சொன்னது உண்மை நம்பி வந்தம் பாரு. எல்லாம் திருந்தவே மாட்டேன்ல. நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். என்ன குறுக்கு வழியில என்ன ஜெயிக்க பாக்குறியா? நீ என்ன திட்டம் போட்டாலும் நல்லவங்களுக்கு அந்த ஆண்டவன் துணை இருக்கிற வரைக்கும் நீ தலை கீழே நின்னாலும் ஜெயிக்க முடியாது. வாங்க போலாம். எல்லாமே நல்லபடியா முடியற சமயத்துல இப்படி வந்து சொதப்பிட்டாலே. இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு? அதான் எனக்கும் புரியல. அமுதம்மா என்னாச்சு? எங்க மாப்பிள என்னடா ஆச்சு? எங்க போயிருந்த? அத்தை நான் நினைச்சது சரியா போச்சு. அவ திட்டம் போட்டு ஏமாத்தி இவங்களை அடையதான் கூட்டிட்டு போயிருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அடி பாவி, இப்படி எல்லாமா அவ பண்ணிருக்கா? ஏண்டா அவ கூப்பிட்டா அவ பின்னாடியே போயிருவியா? அதுக்கு 2 ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மாமா, நல்லவ மாதிரியே தான் பேசினா. அப்படி பேசிட்டாண்டா இந்த ஊரே நம்ப வச்சிருக்கா. நல்ல வேளை அமுதாப்புல அங்க வராட்டினா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இல்லாட்டினா உன் வாழ்க்கையே போயிருக்கும்டா. சரி விடுறா மாணிக்கம். அவன் என்ன வேணும்னா போனா? அவளை தலைமுழுகணும்னு நினைச்சான், அவங்க ஏமாத்தணும்னு நினைச்சாங்க. என்ன இருந்தாலும் ஏன் மருமக தானே கடைசியில ஜெயிச்சா.
அதுவா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வருஷம் இந்த வீட்ல நவராத்திரி கொலு வைக்கணும்னு. அதான் அதுக்கான பொம்மையெல்லாம் சொல்லியிருந்தேன். அது வந்துருச்சு, அதான் வாங்கி வச்சிருக்கேன். அத்தை, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த வருஷம் கொள்ளு தேவையா? அடுத்த வருஷம் பாத்துக்கலாமே. ம்ஹும். இந்த வருஷம்தான் இத முக்கியமா பண்ணணும். துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியா அவதாரம் எடுத்து அரக்கனை அழிப்பாங்க. இறை வழிபாட்ட ஒன்னா சேர்ந்து கும்பிடுறதுதான் கொலுவோட நோக்கம். அப்படி வணங்குனா நமக்கு தீயதை அழிக்கிற சக்தி கிடைக்கும். நீ அந்த தீய சக்தி பிரியாவை அழிக்கணும். நம்ம வீட்டுக்கு நன்மை நடக்கணும். அன்னலட்சுமி அம்மா, வாங்க வாங்க.